الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه، فما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم، فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه، والله يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆயத்துகளுடைய வரிசையில் இதுவரைக்கும் 212 ஆயத்துகளை முடித்திருக்கிறோம். இப்பொழுது இங்கு நாம் அடுத்த ஆயத்துடைய தொடர் 212 சென்ற பாடத்திலே 203வது ஆயத்திலிருந்து 212வது ஆயத்து வரைக்கும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பாடத்திலே 213 218 வரை உள்ள ஆயத்துகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது காலல்லாஹு தஆலா கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா என்று ஆரம்பமாகி இலா உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களை, அகராதி பொருட்களை, அதில் உள்ள இலக்கியங்களை, அந்த வசனங்களின் பயன்களை, இன்னும் இந்த பாடத்தில் பார்க்க போகின்ற இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளை, இது போன்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தெளிவாக இங்கு நாம் காணப்போகிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இங்கு பாடத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் 296, அதாவது 296 என்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் ஒவ்வொரு ஆயத்துகளுடைய தொடர் ஆரம்பிக்கும் பொழுதும் அதற்கு ஆரம்பமாக அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பு என்ற பாடத்தை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். தொடர்பு என்றால் இந்த பாடத்திற்கும் சென்ற பாடங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு கனெக்ஷன் என்ன என்பதை அங்கு நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கும் நாம் பார்க்க போகிறோம். இங்கும் நாம் அந்த அடிப்படையில் தான் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, தொடர்புடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னா, சென்ற ஆயத்துகளில் என்ன சொல்லப்பட்டுச்சு, இந்த ஆயத்துகளில் என்ன சொல்லப்பட போகிறது, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ இதுக்கு நம்ம கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அநீதியும் அட்டூழியமும் அநீதியும் அட்டூழியமும் அழிக்கப்பட வேண்டும். அநீதி என்பதும் சரி, அட்டூழியம் என்பதும் சரி. அநீதி என்றால் லுலும் என்பதாக சொல்வோம். லுலும் என்றால் அநீதி, அநியாயம். அநீதி என்பதும் அட்டூழியம் என்பதும். அட்டூழியம் என்றால் துகையான், வரம்பு மீறி என்ன செய்யறது, பாவம் செய்யறது. ஃபம்மாமன் தகா வ ஆசரல் ஹயாத்த துனியா என்று சொல்ல போல. அதே மாதிரி பிறவனுடைய விஷயத்தில் வரும்போது தகா, அவன் என்ன செஞ்சான், அட்டூழியம், வரம்பு மீறினான், ஒரு எல்லையை கடந்து என்ன செய்யறது, அநியாயம் செய்யறதுக்கு சொல்றது தகா என்பதாக. அப்போ அநீதியும் அட்டூழியமும் ரெண்டும் மோசமான இரு பெரும் கொடூரமான குணங்கள். இந்த குணங்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்த குணங்கள் அழிக்கப்பட வேண்டும். அதான் அநீதியும் அட்டூழியமும் அழிக்கப்பட வேண்டும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். சரி, தலைப்பு எதை வைத்து கொடுத்தோம் என்றால், நாம் ஏற்கனவே சொல்வது போன்று நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்பது ஒன்று அந்த ஆயத்துகளோடு தொடர்புடையதாக இருக்கும்,
அல்லது அந்த ஆயத்துகளின் தொடர்பில் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விளக்கங்களை மையமாக வைத்து அங்கு நமக்கு என்ன செய்யப்படும், ஆயத்துகள் தலைப்புகள் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இங்கும் அநீதியை பற்றியும் அட்டூழியத்தை பற்றியும் இங்கு வருகிறது. அவைகள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று வருவதனால் நாம் அந்த அடிப்படையில் தான் இங்கும் தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அப்போ அநீதியையும் ஒழிக்கணும், அட்டூழியத்தையும் ஒழிக்கணும். இது ரெண்டையும் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் இவைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். எனவே இவைகளை ஒழிப்பது சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுகிறது. சரி, நாம இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்பாக இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்துகள், எங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்து, உதாரணமாக 213 213வது ஆயத்திலிருந்து 218வது ஆயத்து வரைக்கும், 213 டு 218 வரைக்கும் உள்ள ஆயத்துகள்ல அதுல ஒரு சில ஆயத்துக்களை என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்று தெரிந்து கொண்டால் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது நம் புரிவதற்கும் விளங்குவதற்கும் எளிதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வாருங்கள் பார்ப்போம். ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்களுடைய ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு அல் முனாசபத் என்ற பாடத்திற்குள் நுழைவோம். வாருங்கள், முதலாவது ஆயத்தை பார்ப்போம். ஆயத்துடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது 213வது ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தின் சுருக்கம் என்ன? விஷயம் என்ன சுருக்கம் சொன்னா, மக்கள் எல்லாம் ஒன்றாக ஒரே உம்மத்தாக ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் மீது அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான். சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் வந்தார்கள் நபிமார்கள். எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, நன்மை செய்கிறவங்களுக்கு சுப செய்தி, தீமை செய்கிறவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அவர்களோடு உண்மையை கொண்டு சத்தியமான கிதாபையும் இறக்கி வைத்தான். சத்திய வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எதுக்கு? மக்களுக்கு மத்தியில் அவங்க சண்டை போட்டு இஃப்திலாஃபு பிரச்சனைகள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ அதில் யார் உண்மையிலே அங்கே இஃப்திலாஃப் செய்தா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்களில் யாருக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததோ அதையெல்லாம் வந்ததற்கு பின்பாகவும் அவைகள் கொடுக்கப்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இது போன்ற பிரச்சனைகளை இஃப்திலாஃபில் செய்தாங்க. ஏன்? வரம்பு மீறியவர்களாக, அவர்களுக்கு மத்தியில் வரம்பு மீறியவர்களாக, என்ன மாறுபாடு செய்தவர்களாக. அப்போ அல்லாஹு தஆலா எவர்கள் ஈமான் கொண்டானோ அவர்கள் விஷயத்துல, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு என்ன செய்யறாங்க, சத்தியத்தின் பக்கம் செல்லும்படி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொண்டு நேர்வழி காட்டுகின்றான். அப்ப அவங்க என்னது, அதாவது ஃபஹதல்லாஹுல்லதீன ஆமனு லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிஹி. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஈமான் கொண்டவங்களுக்கு நேர்வழி காட்டுறான். அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ நேர்வழியை காட்டுகின்றான் என்ற விஷயத்தை சொல்லப்பட்டுச்சு. அடுத்து அதை தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் சொர்க்கத்தில் நுழையணும்னு சொல்லி சொன்னால் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எவ்வாறு கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் வந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ரசூலும் சரி அவர்களோட உள்ள மூமின்களும் சரி அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறெல்லாம் செய்தது போன்று, அவங்களுக்கு நடந்த நிகழ்வை போன்று, அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சிரமங்களை போன்று, அதிலே அவர்கள் பொறுத்து கொண்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாத வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இப்போ அது வந்தால் தான் அந்த சிரமத்தை தாங்கிட்டு தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அடுத்ததாக கேட்கப்பட்டுச்சு, எதை செலவு செய்யறதுன்னு. அப்போ அல்லாஹ் சொன்னா என்னது, எதை ஒன்றை செலவு செய்கிறீங்களோ அதை யாருக்கு? உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழை மிஸ்கின்களுக்கும் அல்லாஹ்வுடைய, அதாவது பின் சபீல் அந்த வழிப்போக்கர்களுக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க, செய்தீர்கள் என்றால் அது நலவாக இருக்கும். அப்போ அவைகள் என்ன செய்யறான், அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். எந்த ஒரு நலவு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்துகள் சொல்லப்படுது.
அதை தொடர்ந்து இன்னும் சில ஆயத்துகளும் வருகிறது. அப்போ இந்த ஆயத்துகளில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருக்கு. இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சண்டையை பற்றி சொல்றான். உங்களுக்கு சண்டை கடமையாக்கப்படுது. சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நலவாக இருக்கும். சில விஷயங்களை நீங்க விருப்பப்படுவீங்க, ஆனா அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். ஆனா அல்லாஹ்க்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னதுக்கு பிறகு, அது ஷஹ்ருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமான மாதத்துல சண்டை பிடிக்கிறத பத்தி கேட்குறாங்க. சண்டை பிடிக்கிறது பெரிய விஷயம் தான். அதை விட பெருசு என்ன? அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கிறது. ஏன்னா குஃப்ர் செய்றது இருக்குது. அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராம்ல அந்த அவங்கள என்ன செய்றது? பள்ளி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு மக்களை வெளியாக்குறது இருக்குது. இது என்னது? பெரிய ஃபித்னாவாக இருக்குது. அப்போ கொலை செய்வதை விட பெரிய ஃபித்னா என்பது குழப்பத்தை விளைவிப்பது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ என்னது? அவங்க இப்படி மாறி போனவங்கலாம் தீனுக்குள்ள வர வரைக்கும் என்ன செய்யுங்க? நீங்க சண்டை இடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, யார் மார்க்கத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுகின்றார்களோ, அப்படியே அதே நிலையில மரணிச்சுட்டான்னு சொன்னா, அவன் காஃபிர் ஆயிருவான். காஃபிரான நிலையில மரணிச்சுட்டான்னு சொன்னா, அவனுடைய அமல்கள் எல்லாம் வீணா போய் நரகவாசி ஆயிருவான் என்பதாக சொல்லிட்டு, எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும், கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஆயத்துக்களை முடிக்கிறான். இப்ப இந்த ஆயத்துகளுடைய சுருக்கங்களை நாம ஓரளவு தெரிஞ்சு கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய லஃப்ல் பை லஃப்ல் அர்த்தம், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லி இதனுடைய தர்ஜுமா, ஒரு முழுமையான தர்ஜுமா என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பாடத்துல கிதாபுடைய அந்த பிடிஎஃப்ல நாம சொல்ல வருவோம். இப்போ இங்கே இந்த ஆயத்துகளுடைய சுருக்கத்தை பார்த்தோம். இப்போ வாங்க தொடர்புக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் என்னங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى, அல்லாஹு தாலா கூறுகிறான், கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா. கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா. ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தவராகவே இருந்தனர். அதிலிருந்து ஆரம்பிச்சு உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹி வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற ஆயத்து வரைக்கும் வருது. அவர்களும் தான் அல்லாஹ்வின் கருணையை நிச்சயமாக எதிர்பார்க்கின்றனர். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மகா கருணையுடையவன் ஆவான் என்பதாக சொல்லப்படுது. இந்த ஆயத்துகளுக்கு உட்பட்ட விஷயம் இது. இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம் 213வது ஆயத்து. இது இந்த ஆயத்தினுடைய இங்கே உள்ள ஆயத்துகளுடைய கடைசி 218வது ஆயத்தின் கடைசி. இதற்குள்ள விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த தப்சீர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற 203 முதல் 212வது ஆயத்துகளுக்கும் 213லிருந்து 18 உள்ள ஆயத்துகளுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு என்ன, ஒரு கனெக்ஷன் என்ன, ரெண்டுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதை பார்க்க போறோம். சொல்றாங்க அல் முனாசபத், தொடர்பு, கனெக்ஷன் என்ன. தக்கர சுபஹானஹு வ தஆலா, அல்லாஹு தாலா கூறுகிறான். அல்லாஹு தாலா தக்கர சுபஹானா, பரிசுத்தமானவன் அல்லாஹு தாலா கூறுகிறான், உயர்ந்தவன். ஃபில் ஆயாத்தி சாபிகத், முந்திய ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா கூறினான். என்ன சொன்னா? அன்னன் நாச ஃபரீகான், மக்கள் இரு குரூப்ஸ், இரு கூட்டங்களாக இருக்கிறார்கள், இரு பிரிவினர்களாக இருக்கின்றார்கள். இரு குரூப்ஸ்னா இரு பிரிவினர்களாக இருக்கிறார். மக்கள் எப்படி இருக்காங்க? இரு பிரிவினர்களாக இருக்கின்றார்கள். ஃபரீகுன் யஸ்ஆ ஃபில் அர்லி ஃபசாதா, ஒரு கூட்டத்தினர் பூமியிலே குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு திரிகிறார்கள். வயுதில்லு நாச, மக்களை வழிகெடுக்கிறார்கள். பிஹலாபத்தி லிசானிஹி, அவர்களுடைய நாவின் இனிமையை கொண்டும். பிஹிலாபத்தி லிசானிஹி, அவருடைய நாவின் இனிமையின் மூலமும். வகுவத்தி பயானிஹி, அவர்களுடைய பேச்சாற்றலின், அவருடைய பேச்சின் ஆற்றலின் மூலமாக மக்களை வழிகெடுக்கிறார்கள். அது சென்ற ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அல்லாஹ் தெளிவா சொன்னா, வமினன் நாசி மை யுஅஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி வ ஹுவ அலத்துல் ஹிசாம். மக்கள்ல சிலரை பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமூட்டும் அவர்களுடைய சொல், இந்த உலகத்தில் அவங்களுடைய சொல் உங்களை என்ன செய்யும்? உங்களை எப்படியே வியக்க செய்யும் அளவிற்கு மக்களிலிருந்து சிலர் இருக்கின்றார்கள். மேலும் அவங்க என்ன செய்வாங்க? உங்கள் மீது கொண்ட அன்பில் கொண்டிருப்பதாக கூறுவாங்க. இந்த மாதிரி ஆனால் மனதில் உள்ளவற்றில் சத்தியம் செஞ்சு
அல்லாஹ்வை சாட்சியாக்குவாங்க. இந்த இடத்துல என்னது, முதல் விஷயம் அவங்களுடைய பேச்சு திறமையை கொண்டு உங்களை மயக்குவாங்க. குழப்பத்தை எப்படி எறிவிப்பாங்க, வைதா தவல்லா சஆஃபில் அரளி லியுஃப்ஸித ஃபீஹா. அப்போ உங்கள்கிட்டேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா பூமியில குழப்பம் விளைவிப்பதற்காக செல்வார்கள். இந்த குழப்பத்தினுடைய முதல் ஆரம்பம் யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல, விளைநிலங்கள் பயிர்கள் அனைத்தையும் அழித்து நாசமாக்கி விடுவார்கள். ஒன் நஸ்ல, இன்னும் சந்ததிகளையும் நாசமாக்குவார். நஸ்ல்னா எனது கால்நடைகளுக்குரிய ஹயவானாத்துடைய சந்ததிகளையும் நாசமாக்குவார்கள் என்று சொல்றோம். அப்ப இந்த ரெண்டையும் நாசமாக்கிட்டாலே மனித இனத்தை அழித்தது போன்று. ஏன்னா மனிதனுடைய வாழ்வாதாரம் என்பதும் வெஜ்ஜி நான்வெஜ் இந்த ரெண்டு தான் இருக்கு. மனிதனுடைய வாழ்வாதாரம் வெஜ் நான்வெஜ், அதாவது ஒன்றும் பயிர்கள் அரிசி கோதுமை எல்லா விதமான காய்கனி எல்லா விஷயமும் இருக்குது. அதுதான் மனிதனுடைய உணவு தேவையாக இருக்குது. அது ஒன்று, அது வெஜ்ஜுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹயவானாத்துகள் பால் குடிக்கணும்னாலும் சரி, கறி சாப்பிடணும்னாலும் சரி, அப்போ அந்த விலங்கினங்கள் மூலம்தான் என்ன செய்ய முடியும், அதற்குரிய இனப்பெருக்கம், அதற்குரிய என்ன செய்யறது உணவு வகைகள் கிடைக்கும். அப்போ அந்த இனப்பெருக்கத்தை என்ன செய்ய அழிக்கிறான். அப்போ இது ரெண்டையும் செய்வதன் மூலம் மனித இனத்தையே அழிப்பதற்கு சமமாகிவிடும். சரி, ஓ ஃபரீக்குன், இன்னொரு கூட்டத்தை சொல்றான், பா நஃப்ஸஹு லில் ஹக்கி, உண்மைக்காக வேண்டி தங்களையே விற்று விட்டார்கள். எதுக்காக வேண்டி, யபுத்தகி பிஹி ரிலல்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அதை கொண்டு தேடியவர்களாக. வலா எர்ஜு அஹதன், வலா எர்ஜு அஹதன் சிவாஹு, அவனை தவிர ஒருவரையும் ஆதரவு வைக்காதவர்களாக. எதையுமே ஆதரவு வைக்க மாட்டாங்க, அவனை தவிர வேறு எதன் மீதும் ஆதரவு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். மக்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை தாங்களே அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி விற்றுவிடுகிறார்கள். அல்லாஹு தாலா அடியார்கள் மீது இரக்கம் கருணை மென்மை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது ரெண்டு கூட்டம், இது ஒரு ரெண்டாவது ஒரு கூட்டம். முதல் கூட்டம் அநியாய கூட்டம், மோசமான கூட்டம். இரண்டாவது கூட்டம் நீதியான கூட்டம், பாசமான கூட்டம். அப்படி இந்த ரெண்டு கூட்டம், நலவின் கூட்டம் தீமையின் கூட்டம், நல்லோர்கள் தீயோர்கள் நல்லோர்கள். இது இந்த ஃபரீக்கு தீயவன், இந்த ஃபரீக்கு நல்லவன், இந்த ஃபரீக்கு முஃப்சித் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவன், இந்த ஃபரீக்கு முஸ்லிஹ் இஸ்லாஹ் சீர்திருத்தம் செய்யக்கூடியவன். சரி, வலம்மா கான லாபுத்த வலிமா கான லாபுத்த மின தனாசுஇ பைனல் கைரி வஷர்ரி. அப்ப எந்த ஒன்று ஆகிவிட்டதோ லாபுத்த அவசியமானதாக, மின தனாசுஇ அதாவது வாக்குவாதத்திலிருந்தும், பைனல் கைரி வஷர்ரி நலவிற்கும் தீமைக்கும் மத்தியில சண்டை பிரச்சனை சச்சரவு என்பது அவசியமாகிவிட்டதோ, எந்த ஒன்று அவசியமாகிவிட்டதோ வலா புத்த இல் ஹக்கி, அப்போ உண்மைக்கு அவசியமாகிவிட்டது, மின் சைஃபின் வாளினுடைய தேவை, முசல்லித்தின் உருவப்பட்ட வாளின் தேவை, இலா ஜானிபிஹி அதனுடைய பக்கத்தினர், அதனுடைய பக்கங்கள் உருவப்பட்ட, அதனுடைய வால் முனைகள் உருவப்பட்ட அந்த வாளினுடைய தேவை ஆகிவிட்டது. லிதா எனவே, ஷர அல்லாஹு லில் முஃமினீன மோமீன்களுக்கு அல்லாஹு தாலா மோமீன்களுக்கு என்ன செஞ்சிட்டான், கடமையாக்கி விட்டான். ஷர அல்லாஹுனா அல்லாஹ் ஷரியத்தாக்கிட்டான், சட்டமாக்கி விட்டான். லில் மோமீன்களுக்கு ஐ யஹ்மிலு ஹமல யஹ்மிலு ஐ யஹ்மிலு சைஃப வாளை சுமப்பதன் மீது, முனாலிலீன முனாலிலீனா நல்ல என்னது, வாளை சுமப்பதன் மீது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், கடமையாக்கிட்டான். யாருக்கு, மோமீன்களுக்கு. எதை, வாழை சுமக்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கடமையாக்கிட்டான். எப்படி சுமக்கணும் அப்படின்னா, முனாதிலீன், அதாவது முனாதிலீனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சைஃபின் முஸ்லித்தின் என்றால் நல்ல கூர்முனையான, அதாவது நல்ல
முனை தீட்டப்பட்ட வாளினுடைய தேவை, இலா ஜானிபி, அதனுடைய பக்கங்களை, அதனுடைய நுனியை நல்ல தீட்டப்பட்ட அந்த வாளின் தேவை அவசியமாய், வாளுடைய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது ஹக்குக்காக வேண்டி. இப்போ அதனால என்ன செய்ய, மூமின்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விட்டான், ஷரியத்தாக்கி விட்டான். யஹ்மலு ஸைஃப, ஹமல யஹ்மிலு யஹ்மிலு ஸைஃப, வாளை தூக்குவதை அல்லாஹ் மூமின்களுக்கு கடமையாக்கி விட்டான். முனாலிலீன, சண்டையிடக்கூடியவர்களாக, சண்டை போடக்கூடியவர்களாக. வஷரஅல் ஜிஹாத தஃஅன் லில் உதுவானி, இன்னும் ஜிஹாத் என்றால் சண்டையிடுவது, போர் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். எதுக்கு? தஃஅன் லில் உதுவானி, விரோதத்தை தடுப்பதற்காக வேண்டிய. விரோதம் கூடுது, விரோதம் தலைவிரித்தாடுது. அப்ப அந்த விரோதத்தை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? விரோதத்தை தடுப்பதற்காக வேண்டி ஜிஹாதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அதே போல வரிதஅன், அதாவது இல்லாமல் ஆக்குவதற்காக, ஒழிப்பதற்காக சொல்லலாம். ஒழிப்பது, அதே மாதிரி என்னது, தடுத்து நிறுத்துவது, அடியோடு வேரோடு அறுத்தெடுப்பது, இதற்காக வேண்டி. ரதஅன் என்றால் சொல், ரத்அன் லில் லுல்மி வத்துக்யானி, அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் அடியோடு அறுத்தெடுப்பதற்காக வேண்டி, வேரோடு ஒழிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜிஹாதை கடமையாக்கி விட்டான். யார் மீது? மூமின்கள் மீது. இப்போ மேலே நலவான கெட்ட கூட்டத்தையும் சொன்னான். முதல்ல 2 கூட்டம், கெட்ட கூட்டம் ஒன்று, நல்ல கூட்டம் ஒன்று என்பதாக சொல்லிட்டு, அப்போ கெட்ட கூட்டத்தில் ஷர் இருக்குது, நல்ல கூட்டத்தில் ஹைர் இருக்குது. அப்போ ஷர்ருக்கும் நலவுக்கும் மத்தியில், கெடுதிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை ஆரம்பமாகுது. இப்போ நன்மை என்ன செய்யணும்? தீமையை ஒழித்து கட்டணும், நலவு கெடுதியை இல்லாமல் ஆக்கணும், நீதி அநீதியை அழித்தொழிக்கணும். அப்போ நீதமானவர்கள் அட்டூழியங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு கூர்மையாக, அதனுடைய முனைகள் கூர்மையாக்கப்பட்ட வாளின் தேவை இருக்கிறது. அப்போ அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூமின்களை அந்த வாளை சண்டையிடக்கூடிய நிலையில சுமந்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஜிஹாதை கடமையாக்குறான். என் விரோதத்தை அடியோடு ஒழிப்பதற்கும், அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்கும், விரோதத்தை தடுக்கிறதுக்கும், அநியாயத்தை அட்டூழியத்தையும் அடியோடு வேறு இருப்பதற்கும் அல்லாஹு தாலா ஜிஹாதை கடமையாக்கி விடுகிறான். அப்போ இதுதான் இந்த முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பாக இருக்கிறது. இதான் அந்த 2க்கும் மத்தியில் உள்ள தொடர்பாக இருக்கிறது. அப்போ இந்த முனாசிபத்தை தான் என்ன செய்கிறாங்க, கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையில் விளக்குறாங்க. நாம் அந்த சென்ற ஆயத்துகளுடைய அந்த விஷயங்களையும் சொல்லி ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த ஆயத்துகளில் என்ன சொல்ல வருகிறான் என்ற சுருக்கத்தையும் தர்ஜுமாவோடு லேசாக உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு, 2க்கும் மத்தியில் உள்ள என்ன ஒற்றுமை, அதன் மூலம் அல்லாஹு தஆலா திரும்ப சொல்ல வந்து என்ன ஒப்பீடு செய்கிறான், எதை நாட வருகிறான் என்ற விஷயங்களையும் நாம் சொல்லி காண்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி இதை தொடர்ந்து இந்த ஆயத்துகளுடைய அகராதி பொருட்களும், அதனுடைய விளக்கங்களும், இலக்கிய நயங்களும், அதே போன்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களும் நாம் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய, கற்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக நமக்கு அருளை, ஹிக்மத்தை, ஞானத்தை தந்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய உறுப்புக்களை அவனுக்கு வழிபடக்கூடியதாக ஆக்கி அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக நம்மை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.